விட்டுட்டு வந்தவனுக்கு வாக்களித்த தமிழக மக்களே, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரசியல் கொடியது. உங்கள் முன்னால் விதைக்கப்பட்டிருக்க அரசியல் மிகவும் கொடியது. ஏன்னா நீங்கள் நம்புறீங்க விட்டுட்டு வந்தவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் மட்டும்தான் விட்டுட்டு வந்தான்னு. அவன் பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் விட்டுட்டு வரல, அவன் வேறு நிறைய விடயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறான். அந்த விடயங்களெல்லாம் விட்டுட்டு வந்தனால தான் உங்ககிட்ட அவன் ஈஸியாக போய் சொல்லி ஏமாற்ற முடியுது. இந்த பெருவாரியான மக்கள் நீங்கள் வாக்களிச்சிங்க இல்லை, நீங்கள் எல்லாம் இந்த ஆள்கிட்ட ஒரு 4-5 கேள்வியை மட்டும் முன்வைங்க பார்ப்போம். அவன் என்னத்தை விட்டுட்டு வந்தான்னு தெரிஞ்சிடும். 2004 சுனாமி நடந்தப்போ இவர் எதை விட்டுட்டு வந்தார் மக்களுக்கு வேண்டி? 2009 ஈழப்போர் நடந்து லட்சக்கணக்கில் மக்கள் கொன்று குவித்த பிறகு இவர் எதை விட்டுட்டு வந்தார்? இன்னைக்கு இந்த கட்சி சேரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும், அதாவது இப்போ இருக்கிற சூழலை சொல்கிறேன், இப்போ வரைக்கும் விவாதிச்சுட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, இதே இப்போ வெற்றி பெற்றிருக்காரே வன்னியரசு அவர்கள் பேசின ஊடகம் இப்போவும் இருக்குது. இவர் ஒப்புதல் வாங்க போனார், கையொப்பம் அண்ணன் போடவே இல்லையே. எப்படிப்பட்ட ஆள்? எதை விட்டுட்டு வந்தாரப்ப? நீங்கள் மறந்துடுறீங்களா இல்லை உங்களுக்கு இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு இந்த திராவிட அரசு ரொம்ப உதவுதான்னு தெரில, உங்களுடைய அறிவு அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கான்னு தெரில. பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சரான ஒரு பாயிண்டில் நீங்கள் வாழ்கிறீங்க. தப்பே கிடையாது, உங்களுக்கு தான் பகுக்கவே தெரியல. பகுத்திருந்தீங்கன்னா இந்த ஆள்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? பொண்டாட்டி பிள்ளைய இப்படி நல்லா வாழ்கிறவன் விட்டுட்டு வர்றான்னா அவன் யாருக்காக விட்டுட்டு வந்திருக்கான்னு முதல்ல பாருங்கள். நடிகை நாடாள போனான்னா யார்கிட்ட கொண்டு நாடை கொடுப்பான்னு பாருங்கள். ஏற்கனவே த்ரிஷா அம்மா சொல்லிட்டாங்கோ. த்ரிஷா அம்மா வராதே, இனி வந்துடும். சரி இருக்கட்டும், காலப்போக்கில் வந்துடலாம். சரியா? இது தமிழ்நாட்டுக்கு புதிய தொண்டுமல்ல இல்லை. நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ தான் இறங்கியிருக்காரு. மறுபடியும் அம்மா வரணும் இல்லையா? வந்து தானே ஆகணும். அதுக்கான காலத்துக்கு தானே நீங்களும் வாக்களிச்சிருக்கீங்க. தப்பு இல்லை. நீங்கள் எப்படியோ வாக்கு என்னதோ பண்ணிக்கிட்டு போங்க. ஆனால் ஒன்று, இந்த குடிக்க நல்ல நீரும் சுவாசிக்க சுத்தமான காற்றும் வாழ்கிறதுக்கு மண் மாசுபடாத பூமியும் வேணும். அதில் மரங்கள் வளரணும். அந்த மரங்களை நம்பி உயிர்கள் வளரணும். இங்கே பல உயிர்கள் இருக்குது. எல்லா உயிரும் வாழ்கிறதுக்கு நிம்மதியாக எல்லாருக்கும் நல்ல வாழ்வியலுக்கு இந்த இயற்கை பாதுகாக்கப்படணும். அதை நம்பி அடுத்த வாக்கை செலுத்துங்க.